ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஸ்ரீலங்கன் சிலபஸ் அட்வான்ஸ் லெவல் ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் பேப்பருடைய ஒரு கைடன்ஸ் செஷன் மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல 38 மட்டுமான கேள்வி ஃபுல்லாவே ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது 39th இருந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் கோடிங் பார்ட் வந்து பார்த்துட்டு வர போறோம். அதுல இந்த 39வது கேள்வி நாங்க ட்ரை பண்ண வேணும் மட்டும் சொன்னால் நான் அதுல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கலாம். எங்கள்ட்ட இருக்க போற வேரியபிள்ஸை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். முதலாவது ஐ இஸ் ஈக்குவல் டு 39 எடுத்து வந்திருக்கிறபடியால நான் இதுல ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ணிக்கொள்றேன். இந்த டேபிள் இருந்தா எங்களுக்கு ஈஸி. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்து வந்திருக்கேன். இதுல வைல் லூப் யூஸ் பண்ணிருக்கிறபடியால எவ்ரி டைம் நாங்க வைல் லூப்பை கன்சிடரேஷனா பார்த்துட்டு வரணும். ஸோ வைல் லூப் எங்களுக்கு தந்திருக்கணும். இந்த வைல் லூப் வந்து 1ன்றது 50-ஐ விட குறைவா இருக்கான்னு பார்க்கணும். இது ஓகே, குறைவா தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து நாங்கள் இவ்வளவு வேலையும் செய்யணும். இஃப் கண்டிஷன் தந்திருக்கிறபடியால ஃபர்ஸ்டா கண்டிஷனை செக் பண்ண வேணும். அண்ட்ன்ற கீவேர்ட் இருக்கிறபடியால ரெண்டு கண்டிஷனுமே ஓகே இருந்தா தான் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் செய்யலாம். ஸோ முதலாவது ஐன்றது 5ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் 0வான்னு பார்ப்போம். இப்ப 1 தானே உங்கள்கிட்ட இருக்கு. 1 5ஆல பிரிச்சு வர மிச்சம் வந்து 0வா வருமா? நீங்கள் 1 5ஆல பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5 into 0 0 ரிமைண்டர் 1 வந்து இது பிழைச்சிட்டு ஒரு கண்டிஷன் பிழைச்சாலே எங்களுக்கு வந்து என்ன நடக்காதுன்ற அவுட்புட் வந்து பிழைச்சிரு உள்ள வராது. அப்ப பிரிண்ட் பண்ணப்படாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்டா, இந்த இடத்துல வந்து ஐன்றதோட எங்களுக்கு 1 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஐ 1 இருந்த அந்த ஐன்றது என்ன செய்யும்டா இப்ப எங்களுக்கு 2வா மாறப்போகுது. ஸோ 2ன்றதை செக் பண்ணி பார்ப்போம். 2ன்றதை 5ஆல பிரிக்கல எங்களுக்கு 0 வருமானு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வேல்யூ வராது. 2 நீங்கள் 5ஆல பிரிச்சு பாத்தீங்கன்னா திரும்ப 5 into 0 0 2 ஆன ரிமைண்டர் வரப்போகுது. அப்பவும் சரி வராது. இப்ப இந்த ஐடியா நீங்க ஓல் ஓவர் எடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நம்பரை 5ஆல டிவைட் பண்ணிக்கலையும் ரிமைண்டர் 0 வர வேணும். 7ஆல டிவைட் பண்ணிக்கலையும் ரிமைண்டர் 0 வர வேணும். ரெண்டும் ஓகே என்று சொன்னாதான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் பிரிண்ட் கீவேர்ட் வேலை செய்யும். அப்ப ஐன்ற வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 என்று கூடி கூடி ஒரு கட்டத்துல 5 வந்து வரும். 5 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரிமைண்டர் 0, அதாவது மிகுதியா வாரது 0. ஆனா 7ஆல பிரிச்சீங்கன்னா திரும்ப 0 வராது. இப்ப நீங்கள் தேட போற அந்த நம்பர் அவுட்புட் எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் ஒரு நம்பரை நீங்கள் 5ஆலையும் பிரிக்க வேணும், 7ஆலையும் பிரிக்க வேணும். 2ஆலையும் பிரிபடும் என்று சொன்னா தான் அவுட்புட் 0வா வரும் உங்களுக்கு மிகுதி ரிமைண்டர். அப்பதான் நீங்க ஆன்சருக்கு வரலாம். அப்ப இதுல இருக்கிற நம்பர்லயே 2ஆலையுமே பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் வந்து என்னவா இருக்க மாட்டா 35. 35 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிப்படும். 35 7ஆல பிரிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா 5 டைம்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகும். இப்ப ரெண்டும் ரிமைண்டர் 0 ஒன்று வரபடியால உங்களுக்கு இந்த ஆன்சர் ஓகே. ஸோ 39க்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணலாம். மற்ற நம்பர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உண்மையில ரெண்டு நம்பரையுமே ரெண்டு இதாலையும் பிரிச்சா உங்களுக்கு 0 வர போறது இல்லை. ஸோ 39க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேயா இருக்கு. ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த மார்க் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு 40th கொஸ்டினுக்கு மூவ் பண்ண இந்த 40th ஒன் நாங்க செய்துட்டு வர போறோம். இந்த கேள்வியில எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு டிஃபால்ட்டா தந்திருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து nmax. இந்த மேக்ஸ்ன்ற கீவேர்டை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். உண்மையில ஏதோ ஒரு பெரிய இலக்கத்தை கண்டுபிடிக்க போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் பெரிய இலக்கத்தை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, லிஸ்ட் உண்டை இன்புட் பண்ண வேணும். சேம் டைம் என்னன்ற நம்பரும் உங்களுக்கு வேணும். இருந்தா தான் இந்த கீவேர்டை நாங்கள் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா எங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த லிஸ்ட் 1.
இந்த லிஸ்ட் ஒன் எதுவா இருக்க போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு தந்த லிஸ்ட் இங்க இருக்கு எல்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்றது 2. அவ்வளவுதான். இப்ப லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கு, என்னன்றது 2 ஒன்றும் இருக்கு. என்ன நடக்கும்னு சொன்னால் for loop வந்து ரன் பண்ண போறோம். for loop ரன் பண்ணிக்கு என்ன நடக்கும் என்றால் லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கு. லிஸ்ட்ன்றதான் இன்புட் பண்றோம். இனிஷியலா லிஸ்ட்ன்றதான் எங்களுக்கு இன்புட் பண்றோம். என்னன்றது 2ன்றது வந்து ரெண்டு நம்பர் வந்துருக்கு. இந்த for loop என்ன செய்யும் சொன்னால் உண்மையில ரன் பண்ண போற ஜே என்ற for loop, அதை விட ஐ என்ற for loop வந்து ரெண்டு இருக்கு. மேக்சிமத்தை 0 எடுத்திருக்கணும். எப்போவாது ஒரு இடத்துல ஏதோ ஒரு இலக்கம் பெரிய இலக்கமா இருக்கே, தட் மீன்ஸ் ஐ இன்டு ஜே என்றது மேக்ஸ்ன்றது பெரிய நம்பரா இருக்கேக்குல்ல, அந்த மேக்ஸ்ன்றதுக்கு கவுண்ட் தான் அந்த பெரிய நம்பரை வைக்கிறோம். பட்ஜெட் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் அந்த மேக்சிமம் என்ற நம்பரை நாங்க என்ன செய்யறோம், ரிமூவ் பண்றோம். மேக்சிமம் என்ற நம்பரை நாங்க ரிமூவ் பண்றோம். பிறகு L1 என்ற சீரிஸ் ஒன்று இருக்கு, L1ன்றதுக்கு நாங்கள் மேக்சிமத்தை ஆட் பண்றோம். என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப 641 என்று சொல்லி ஒரு நம்பர் இருக்கு, 85 என்ற ஒரு நம்பர் இருக்கு, 5 என்ற ஒரு நம்பர் இருக்கு, 3 என்ற ஒரு நம்பர் இருக்கு, 7 என்ற ஒரு நம்பர் இருக்கு. இவ்வளவு நம்பர்லயுமே எது பெரிய நம்பர் என்று ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சு அந்த நம்பரை இந்த லிஸ்ட்ல இருந்து நாங்கள் புது லிஸ்டுக்குள்ள சேர்க்கிறோம். ஆல்ரெடி இருக்கிற நம்பர் தான் இது. அப்ப இந்த லிஸ்ட்ல இருந்து எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை கொண்டு என்ன செய்யறோம்னா அடுத்த லிஸ்டுக்கு நாங்க சேர்க்கிறோம். 85 இது ரெண்டு கொடுத்ததுக்கான ரீசன் 2 தரம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகிட்டு ரெண்டாம் தரம் என்ன செய்ய போது திரும்ப லூப்ல ரன் ஆகிக்கல. அடுத்த பெரிய நம்பர் என்னன்னு பார்ப்போம், 41. அடுத்த லிஸ்டுக்கு 85க்கு பதிலா 42 வரப்போம். இங்க அட் ஆக இந்த பெரிய லிஸ்ட்ல இருந்து அது ரிமூவ் ஆகும். அதான் ஃபர்ஸ்டா இந்த எல்ல இருந்து மேக்சிமத்தை ரிமூவ் பண்ணிட்டு L1ல கொண்டு ஆட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு முறையுமே இது என்ன செய்யும்னா ரன் ஆகி கொண்டு போகும். இதுல 2 தந்தபடியால எங்களுக்கு 2 தரம் இந்த நம்பர் வந்து அட் ஆக போகுது. அவுட்புட் எப்படி வருதுன்றா L1ன்றது ஒரு லிஸ்ட்ன்றபடியால உண்மையில 85 41 தனியா பிரிண்ட் ஆகாது. எப்பவுமே ஒரு லிஸ்டுக்கு உள்ளதான் உங்களுக்கு 85 41 சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்ப இங்க உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்று சொல்ல வர போறது 5th ஆன்சர் எங்களுக்கு ஒரு கரெக்டான ஆன்சரா இருக்க போது. ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு ஆன்சர். ஸோ 40th பண்ணுக்கு 5th ஆன்சர் எங்களோட கரெக்ட் ஆன்சரா இருக்குமே. சிம்பிளா நாங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் நாங்க 41st. ஸோ இதுலயுமே ஒரு லிஸ்ட் ஒன்று தான் தந்திருக்கணும். இந்த லிஸ்டை வச்சுக்கொண்டு நாங்கள் தந்த ஓர்டர் அப்பண்ட் என்று சொன்னால் இணைக்கிறது, பாப் பண்றதுன்னா அதை வெளியில எடுத்து எங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி கொள்றது, ரிவர்ஸ் பண்றதுன்றது பின்னுக்கு இருந்து அப்படியே ஓடுற மாற்று, ஷோர்ட் பண்ண ஒழுங்குபடுத்தும், பிறகு எல்ன்றது பிரிண்ட் பண்றது. சோ இவ்வளத்தையுமே செய்து எங்களுக்கு என்ன அவுட்புட் பெற வேண்டும் செக் பண்ணிட்டு வர போறோம். இந்த இடத்துல 41வது கேள்வி எங்கள்கிட்ட தந்திருக்கிறோம். இந்த 41வது கேள்வி வந்து லிஸ்ட் பைத்தன்ல இருக்க போற லிஸ்ட் சம்பந்தமான ஒரு கேள்வி. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சேம் கோடிங்க எங்களோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஆன் பண்ணி அதை நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்டா இதன் ஆன்சருக்கு நாங்க வந்துருவோம் என்ன நடக்கும். ஸோ இதுதான் எங்களோட கோடிங். இந்த கோடிங் நீங்க பார்க்கலாம். இந்த கோடிங் நான் என்ன செய்யறேன், ஒரு ஹைலைட் பண்ணி கொள்றேன், உங்களுக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கும். ரெட்டால ஹைலைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்டா நடக்க போற சேஞ்சஸ் நாங்கள் இங்கால டைப் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுதான் எங்களோட லிஸ்ட். நார்மலா ஒரு லிஸ்ட் சொல்ல வர்றது எப்படி இருக்கும் சொன்னால் எப்பவுமே பாக்ஸ் பிராக்கெட் போட்டுக்கொள்வோம். இந்த பாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள நான் தந்திருக்கிறேன் நம்பர்ஸ் பாருங்க, 4, 7, 3, 2, 9. இப்படி எங்கள்கிட்ட வந்து சில நம்பர்ஸ் தந்திருக்கு. ஸோ கமன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கொள்வோம் எல்லா எலிமெண்ட்ஸையும் செப்பரேட் பண்றதுக்காக. இப்படி ஒரு லிஸ்ட் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. இது ஓகே.
இனி அடுத்தது இந்த லிஸ்ட்டை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இண்டெக்ஸ்ன்றது முக்கியம். நான் ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த லிஸ்ட்ல இருக்க போற 4ன்றது ஒரு 0th இண்டெக்ஸ். இப்படி எங்களுக்கு இண்டெக்ஸ் இருக்க போகுது. அதாவது முதலாவது எலிமெண்ட் நாங்க என்ன செய்வோம்னா 0 சைபராவது எலிமெண்ட், பிறகு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட் சொல்லி இங்க எங்களுக்கு டோட்டலா 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல எங்களுக்கு அடுத்ததா தந்திருக்கிற லைன் என்ன செய்யும் அதை போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க இருக்க போற இந்த லைன் வந்து ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்க போற இந்த 7 இருக்கு தானே, அதை இல்லாமல் செய்து 8 சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இந்த 7 என்ற எலிமெண்ட் எங்களுக்கு இல்லாமல் போய் 8 என்ற எலிமெண்டா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி சேஞ்ச் ஆனா பிறகு எங்கட எலிமெண்ட், தட் மீன்ஸ் எங்கட லிஸ்ட் எப்படி ஒரு சேஞ்சுக்கு உட்பட்டு இருக்கும்னு சொன்னால், லிஸ்ட் எலிமெண்ட் நீங்க போடுவீங்க 4 இருக்கும், ஆனால் 7 என்ற எலிமெண்ட் delete ஆயிருக்கு, 8 வந்து 3 2 9 அப்படியே இருக்கு. பிராக்கெட்டை முடிப்பீங்க. இனி அடுத்ததா நாங்கள் அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த லிஸ்டால நடந்திருக்கிற ஆக்டிவிட்டியை மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போங்கிற லிஸ்ட் இதுதான். அடுத்ததா அப்பெண்ட் பண்ண போறோம் 5. 5 அப்பெண்ட் பண்றேன்டா என்ன செய்ய மாட்டா சேர்க்க போறோம், ஆனா லாஸ்ட்ல தான் சேர்க்கலாம். ஸோ 4, 8, 3, 2, 9. இப்ப நாங்கள் 5ஐயும் அப்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. 5ஐயும் சேர்ப்போம். ஒரு சின்ன மிஸ்டேக் நான் அதுல கமா போடையில டாட் அண்ட் டைப் ஆயிட, சாரி 3 என்று சொல்லி பக்கத்துல 83 வந்துச்சு. இப்படி இருந்த லிஸ்ட் வந்து அப்பெண்ட் பண்ண பிறகு எங்களுக்கு இப்படி மாறிடுச்சு. இப்ப நாங்க அடுத்த எலிமெண்ட் வந்து பாப் பண்ண போறோம். ரெண்டாவது எலிமெண்ட்டை பாப் பண்றோம். பாப் பண்றேன்டா என்ன மீனிங்டா, இவர் 0 1 2 இந்த 3 என்ற எலிமெண்ட் வந்து வெளியில வரப்போகுது. ஸோ பாப் பண்ணினால் அந்த எலிமெண்ட் இல்லாமல் போகுது. ஸோ பாப் பண்ணினா பிறகு எங்களோட லிஸ்ட் எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்துலன்னு சொன்னால் 4 இருக்கும், 8 இருக்கும், 2 இருக்கும், 9 இருக்கும், 5 இருக்கும். அவ்வளவுதான், பாப் பண்ணியாச்சு. ஸோ லிஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளையும் போட்டுக்கொள்றோம், பாக்ஸ் பிராக்கெட். அடுத்தது வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், பின்னுக்கு இருக்கிற எலிமெண்ட் முன்னுக்கு வரும், முன்னுக்கு இருக்கிறது பின்னுக்கு போகும். ஸோ பாக்ஸ் பிராக்கெட்ல 5, 9, 2, 8, 4 ரிவர்ஸ் பண்ணிருக்கு. ரிவர்ஸும் பண்ணினா பிறகு என்ன நடக்கும்டா சோர்ட் பண்ணுவோம். நான் இப்ப செஞ்சது வந்து ரிவர்ஸ். சோர்ட் பண்றேன்டா என்ன செய்யறேன்னு சொன்னால், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் மட்டும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இருக்கிறதுலயே சின்ன நம்பரை நாங்க சூஸ் பண்ண போறது 2, அதுக்கு பிறகு 4, அதுக்கு பிறகுதான் இதுல என்ன செய்வோம் 5, யா, அதுக்கு பிறகு 8, பிறகு 9. இப்ப L1 லிஸ்ட பிரிண்ட் பண்ண சொன்னால் எங்களோட ஆன்சர் வந்து 2 4 5 8 9, 2 4 5 8 9 என்ற ஆன்சர் வந்து. ஸோ இது இருக்கிற ஆன்சரை வச்சு நாங்க செக் பண்ணி கொண்டு வரைக்கல,
எங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் ஒரு சரியான ஆன்சரா வாரதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் இப்ப நாங்க 42nd கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் உண்டு. இதுல ஐ என்ற ஒரு லூப் இருக்கு, ஜே என்றதுக்காக ரெண்டாவது லூப் இருக்கு. முதலாவது லூப்ல ஐ என்றது என்ன நடக்கும் சொன்னால் 1ல இருந்து 4 மட்டும் ரன் ஆகும். ஸோ ஐ என்றது 1ல இருந்து 4 மட்டும் ரன் ஆகும். அப்ப எத்தனை தரம் இந்த லூப் ரன் ஆகும்டா 1 2 3 4 4 தரம் திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஜே என்றது 2ல இருந்து 6 மட்டும். அப்ப 2ல ஸ்டார்ட் ஆகும், ஆனா லாஸ்ட் எலிமெண்ட்டை விட ஒன்று குறைவா தானே வரும். ஆல்ரெடி நாங்கள் லூப்பை பற்றி பார்த்துருக்கிறோம். பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ற பிளேலிஸ்டின் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோன்ற லிங்காட நீங்க வீடியோ பார்த்தா பிறகு இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஃபுல்லான ஒரு ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 4 to 6 சாரி 2 to 6 டேக்க 2 3 4 5 மட்டும் ரன் ஆகும். இப்போ அடுத்தது ஜேஐ இந்த ரெண்டு வேல்யூவையும் பார்த்து ஜேய ஐயால பிரிக்கக்குள்ள எப்பவாவது 0 வந்துட்டு சொன்னால் ஜேய ஐயால நீங்க டிவைட் பண்ணிக்கல 0 வந்துட்டேன்டா பிரேக், அதாவது இந்த லூப்பை விட்டு அது வெளியே வந்துடும். இருக்கிற லூப்பை விட்டு வெளியே வரும். ஃபோர் லூப்ன்றது ஃபர்ஸ்ட் தானே, இதை விட்டு வெளியே வரும். பிறகு அடுத்த லூப் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இப்போ உங்களோட அவுட்புட் என்னன்றதுதான் கேள்வி இந்த இடத்துல. இருக்கிற ஒரு லூப்பை விட்டு இது வெளியில வரும். ஸோ 42nd நாங்கள் இதில் பார்த்துக்கொண்டு வரைக்கும் எப்படி வருமென்னு சொல்லி ஆன்சர். ஃபர்ஸ்டா ஐயின் வேல்யூ வந்து 1. நான் இங்க இருக்கிற எல்லா பார்ட்டையுமே ரிமூவ் பண்றேன். ஐயின் வேல்யூ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறது 2. ஜேயின் வேல்யூ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறது 2. ஸோ ஐ என்றது 1 நான் மாறி போறோம், y என்றது 1. இங்க ஃபர்ஸ்டா 1 2ஆல பிரிப்பீங்க. பிரிச்சீங்களா எப்படியும் 0 வர போறது இல்லை. அவுட்புட்ல என்னதை கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஐ ஜே, ஐயின் வேல்யூவையும் ஜேயின் வேல்யூவையும் நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க. இஃப் கண்டிஷன்ல நிக்கிறோம். சரி என்று சொன்னால் இங்க பிரேக் ஆயிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும், இது பிரிண்ட் ஆயிட்டு தான் திரும்ப மேல போகும். இங்க ஐ ஜே இது அந்த லிஸ்டா பிரிண்ட் பண்ணிருக்கணும், எந்த ஒரு சிம்பிளும் தரையில். ஸோ ஐயின் வேல்யூ 1, இந்த லிஸ்ட் ஜேயின் வேல்யூ இந்த லிஸ்ட்னு சொல்றேன், ஜேயின் வேல்யூ வந்து 2. 1 2ஆல பிரிச்சு பார்ப்போம், உண்மையில 0 வர போறது இல்லை. அப்ப 2 வந்து எப்ப பாசிபிளா இருக்கும், நாங்க நார்மலா செக் பண்ணிக்க 0 வராத மாதிரி ஓகேயா இருக்கு. ஆனால் இந்த 1ன்ற வேல்யூவை நீங்க இங்க என்ன செய்றீங்க, ஜே ஆல், ஜே என்றதை தான் ஐயால் டிவைட் பண்றீங்க. சாரி, ஜே என்றது 2, ஐ என்றது 1. 2 1 ஆல் இந்த 1ஆல பிரிச்சு பார்க்கல 1 into 2 வந்து 2 ஒன்றே வரும். ஸோ இங்க ரிமைண்டர் வந்து 0 ஒன்று வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. சரியா வாரபடியால பிரேக், பிரேக் ஆனா என்ன நடக்கும், இந்த லூப்பை விட்டு அது வெளியில போயிடும். ஃபர்ஸ்ட் லூப்பை விட்டு வெளியே போனா இங்க ஐ என்றது 1ல இருந்து இப்ப 2க்கு மாறிச்சு. அகைன் இப்ப நீங்க டிவைட் பண்ணி பார்க்க போறீங்க. இதே ஆர்டர்ல வரைக்கும் ஜே இன் வேல்யூ 2, ஐ இன் வேல்யூவும் 2. 2 into 1 2, ரிமைண்டர் 0. ஸோ அகைன் எங்கட கண்டிஷன் சரி. ஸோ 0 வர்றபடியால திரும்ப பிரேக், இந்த லூப்பை விட்டு வெளியில போயிடுச்சு.
வெளியில போனால் எங்களோட ஐயின் வேல்யூ இப்ப சேஞ்ச் ஆயிட்டு 3. ஸோ இப்ப நாங்கள் கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்பா இருந்தால் 3என்றது வந்து என்ன ஐயின் வேல்யூ, ஜேயின் வேல்யூன்றது ரொம்ப என்னவா இருக்கும் இங்க 2 தான். 2ல ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, 2 என்ற வேல்யூ இருக்கு, இதே ஐயின் வேல்யூ டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 3 into 0 வந்து 0 வந்து மிச்சம் 2. ஸோ இது வந்து உண்மையில 0 இல்லை. அதாவது வந்து இப்படி வார விட வந்து பிரிச்சு வார மிச்சம் தானே இந்த மோட் 0 இல்லை. இல்லாதபடியால கீழே வரும் பிரிண்ட் ஐ கம ஜே. ஐயையும் பிரிண்ட் பண்ணும், ஜியையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா ஐயின் வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணோம். ஐ வந்து 3, ஜே வந்து 2. ஸோ 3, 2 வர ஆன்சர் தான் பெறும். ஸோ செகண்ட் ஆன்சர் ராங். மிச்சம் எல்லாம் பெறலாம். இப்ப அடுத்ததா என்ன செய்வீங்கன்னு சொன்னா திரும்ப இந்த 4 வேல்யூ 2ல இருந்து 3 மாறும். 2ல இருந்து 3 மாறேக்கல இப்ப ஐயின் வேல்யூவும் 3, ஜேயின் வேல்யூவும் 3. 3 3 டிவைட் பண்ணா 0 ஆயிடும். ரிமைண்டர் இல்ல. சோ இனி நீங்கள் இந்த லூப்பை பார்க்க வேண்டிய தேவையில்லை, பிரேக் ஆகி வெளி உள்ள போலாம். அப்ப 3என்றதை நீ வர போறது இல்ல. சோ ஐயின் வேல்யூ இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு 4. இனி என்னதான் நீங்க ரன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 3என்றது வர போறது இல்லை, பிகாஸ் இங்க 4 வந்துட்டு. சோ இது 3 எல்லாம் வந்தபடியால் இந்த ஆன்சர் எல்லாம் ராங். இனி செக் பண்ணி பார்ப்பீங்க ஆன்சர் எப்ப உங்களுக்கு கரெக்டா வரும். எப்ப எல்லாம் உங்களுக்கு அது 0வா வருதோ, அதாவது ஐஜியால பிரிக்க 0வா வருதோ அப்ப எல்லாம் ஆன்சர் நீங்க செக் பண்ணி போட்டு கொண்டு வரலாம். சோ அடுத்த நீங்க பாப்பீங்க 4,3. ஐயின் வேல்யூ வந்து என்னவா இருக்கும், 4 இருக்கும். சாரி, யா 4 இருக்கும். ஜேயின் வேல்யூ வந்து 2 இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். 4ஐயும் 1ஐயும், இந்த 4 நீங்கள் 1ஆல டிவைட் பண்றீங்கன்னு சொன்ன மாதிரி சொல்றேன். இப்ப நீங்கள் எப்பவுமே என்ன செய்றீங்க, ஜே தான் ஐயால டிவைட் பண்றீங்க. ஜேன்றது என்ன செய்யுது, 2ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் நம்பர்ல இருக்கேக்கல 2 நீங்கள் பிரிச்சு பாக்குறீங்க 4ஆல். 4 into 0 வந்து 0 வந்துடும், ரிமைண்டர் 2. அப்ப இதுவும் வந்து பிழைக்குது. பிழைச்சா நாங்க இஃப்க்கு போய் பிரேக் பண்ணிடாது, பிரிண்ட் பண்ணி ஆகணும். 4,2 ஆன்சர்ல வரும். பிறகுதான் 4,3 என்றது எங்களுக்கு ஆன்சரா வந்து செக் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 4,2 வரும், 4,3 என்றதும் வரப்போகுது. கரெக்ட் ஆன்சரா நாங்க எது செய்யலாம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுக்கலாம். ஸோ 42ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரை நாங்க இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ 42 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆன்சரை கரெக்ட் ஆன்சரா இந்த இடத்துல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ அடுத்த கேள்வி மூவ் பண்ண போறோம். 43. ஸோ 43 ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கடா, இது உங்களோட டாஸ்க். டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா நீங்க எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தென் சம் எக்ஸசைசஸ் ஆல்சோ நாங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸசைஸை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிஞ்ச பிறகு இந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்கா சென்ட் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி வருமென்னு நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் எக்ஸ் பை செட் அப்படி வைக்கிறது. அதுக்கு பிறகு அந்த வீடியோ சீரீஸ்ல நாங்கள்
ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் என்ற ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ரேட்டர் பிரசிடென்ட்ஸ் நாங்கள் எந்த ஆர்டர்ல நாங்க கால்குலேஷனை முதலாக செய்ய தொடங்க வேணும். டபுள் அஸ்ட்ரிக் மார்க் என்ன ஸ்லாஷ் அப்படின்ற சிம்பிளையும் யூஸ் பண்றோம். தென் லெஃப்ட் ஷிஃப்டிங், ரைட் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்து முடிஞ்சா பிறகு லாஸ்டா நாங்க என்ன செய்வோம்னா இது ஆன்சர் எப்படி வரும்ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் கூட டாஸ்க். ஸோ இந்த ஆன்சர் என்ன வரும்ன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. இந்த 43வது கேள்விக்கான ஆன்சர். ஸோ இப்போ 44வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். 43 மட்டுமான கேள்வி ஃபுல்லா பார்த்திருந்தோம். இன்னொரு அடுத்த புது வீடியோல நாங்கள் 44வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி மட்டும் இருக்க போற கேள்வி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ. ஸோ இந்த 38வது கேள்வியை பொறுத்த மட்டும் பைத்தன் கூற்றுக்களை கருதுகான்னு சொல்லியிருக்கிறோம். பைத்தன் கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லிக்கல எங்களுக்கு வந்து சில டேட்டா டைப்ஸ் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த டேட்டா டைப்ஸ் பார்ப்பீங்களாக இருந்தால் லிஸ்ட், டப்பிள், செட். லிஸ்ட்ன்றது அடையாளம் வந்து உண்மையில இப்படி ஒரு அடையாளமா இருக்கும். டப்பிள்ன்றது கொமனா நாங்கள் வளைவான பிராக்கெட்டால மார்க் பண்ணுவோம். செட்ன்றது வந்து இப்படி கேர்லி பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு நாங்க மேக் பண்ணி கொண்டு வருவோம். இது எல்லாமே சேம் எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல இருக்க போற ஒரு பிளேலிஸ்ட். பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ற பிளேலிஸ்ட்ல எல்லா விஷயமும் நாங்க 1 by 1 விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஸோ நான் பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொள்றேன். அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் பார்த்தா பிறகு இந்த வீடியோல இந்த கேள்வி நீங்க பார்ப்பீங்களா இருந்தா உங்களால ஃபுல் ஐடியா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம், இந்த லிஸ்ட்ன்றது வந்து 0, 1, 2 சொல்லி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. டப்பிள்ன்றதும் அதே தான் 0, 1, 2 சொல்லி அதன் இண்டெக்ஸ்ன்றது எல்லாம் இருக்கு. ஆனா செட் வந்து எந்த ஒரு ஒழுங்கிலும் இருக்காது. இது வந்து அன்ஆர்டர்ட் டேட்டா டைப் சொல்றது. பட் பைத்தன்ல இருக்கிற லிஸ்டும் டப்பிளும் ஆர்டர்ட் மேனர்ல தான் இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க சொல்ல வேண்டியது லிஸ்ட்ன்றது வந்து நாங்க மாத்தலாம். அதாவது மியூட்டபிள் டேட்டா டைப் சொல்லுவோம். டப்பிள்ன்றது ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப், அதாவது மாற்றப்பட முடியாத ஒரு தரவு வகை. அடுத்து செட்ன்றதும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மையில அது ஒரு ஒழுங்குல இல்லாதபடியால் இப்ப நீங்க தேவை என்று சொன்னா இதுல ஆட் பண்ணலாம், மாத்தலாம், எந்த ஒரு சேஞ்சுக்குமே உட்படுத்தலாம். இப்படி ஒரு கன்செப்ட் இருக்கிறபடியால நாங்கள் இது சரி என்று சொல்லி பார்க்கோம். இப்ப நாங்கள் ஆட் பண்றதுன்றது வேற விஷயம், மியூட்டபிள் இம்மியூட்டபிள்ன்றது வேற விஷயம். மியூட்டபிள் இம்மியூட்டபிளை பற்றி கன்சிடர் பண்ணி கொண்டு வரைகளை நாங்கள் இப்படி பார்க்கிறோம். இம்மியூட்டபிள் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ள என்எஸ்டி என்று ஞாபகப்படுத்தலாம். நம்பர், ஸ்ட்ரிங், அதை விட பாத்தீங்கன்னா டப்பிள். இந்த அளவும் நீங்க மாற்றப்பட முடியாத டேட்டா டைப் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் எடுப்பீங்க. மியூட்டபிள் மாற்றப்படக்கூடிய டேட்டா டைப் என்னவா இருக்கும்னா அதை விட இருக்க போற இந்த லிஸ்டா இருக்கலாம், டிக்ஷனரியா இருக்கலாம், செட்டா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா மியூட்டபிள் மாற்றப்படக்கூடிய டேட்டா டைப்பா இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கல உண்மையில லிஸ்ட்ன்றது உருப்படிகள் வரிசைப்படுத்தப்பட்டனன்றது சரியானது. அதே நேரம் மாற்றப்படக்கூடியவை என்றதும் சரியானது. இங்க மியூட்டபிளான இருக்கு லிஸ்ட்ன்றது சரி. டப்பிள் என்பது வரிசைப்படுத்தப்பட்டன, அது சரி. மோடர்ல இருக்குன்றது சரி. மாற்றப்பட முடியாதவை, இதுவுமே சரியானவை. ஏயும் பியும் சரி. செட் என்பது வரிசைப்படுத்தப்படாதன்றது சரி. மாற்ற முடியாதவை அப்படி என்றது ஒரு பிழையானவிட. ரீசன் என்னவா இருக்கும் என்று சொன்னால் இங்க செட்ன்றது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப், மாற்றப்படக்கூடியவை. சோ இந்த இடத்துல ஏயும் பியும் சரி என்றதுதான் எங்களோட கன்செப்டின் படி உண்மையில சரியான ஒரு விடையா இருக்க போது. 38வது கேள்விக்கான சரியான விட வந்து 4வது விடையா எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷனை பொறுத்த மட்டும் நாங்கள் பைத்தன்ல வந்த ஒரு டேட்டா டைப் கேள்வி மட்டும் பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் கோடிங் சம்பந்தமான பைத்தன் கேள்வியோட மீட் பண்ணிக்கொள்வோம். ஒரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.